எஸ்டிஆரின் 10 தலை எப்படி எஸ்டிஆரின் 10 தலை என்னை வாழ வைக்கும் தெய்வங்கள் எப்பவுமே கெத்து தலை. ஆரம்பிச்சிடலாங்களா? நன்றி. கெத்து தலை. ஸோ கண்டிப்பாக. ஸோ 10 தட்டு தட்டு ஏதோ இப்படி ஒளிஞ்சு இப்படி பேசுகிறீங்களாப்பா? என் தலைவனோட டீசர் பார்த்ததுக்கப்புறம் உங்களை அறியாமலே எனர்ஜி வந்துருச்சு இல்லையா? இப்போ பாருங்கள், எல்லா கேமராவும் ஆன் ஆயிடுச்சு. சார் நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். இந்த ஏதோ இங்கிலீஷில் சொல்லுவாங்க கூஸ் பம்ப்ஸா, அந்த மாதிரி இருக்குது. உண்மையிலேயே இன்றைக்கி 5:30 மணிக்கு அப்புறம் எல்லா ரசிகர்களுமே இன்றைக்கி ஒரு பரபரப்பாக இருக்க போகிறாங்க. எனக்கே இன்றைக்கி நிறையா பேர் ஃபோன் பண்ணி கேட்டாங்க, அண்ணா நாங்களாம் வரணுமா என்னென்னு. அப்போ சொன்னேன், இந்த மாதிரி ப்ரெஸ் மீடியா பீப்புளுக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷாக போட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ரசிகர்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு. என் தலைவனை பார்க்கும்போது ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறாரு. கௌதம் கார்த்திக் சாரை பார்க்கும்போது நீங்களும் சூப்பராக இருக்கீங்க சார். அந்த ஹேர் ஸ்டைல்லாம் நல்லா சூப்பராக இருக்குது, பந்தாவாக இருக்குது. அப்புறம் கௌதம் மேனன் சார் இது வரைக்கும் அந்த ஜீன்ஸ் பேண்ட்டு அந்த மாதிரி தான் அவரை பார்த்துட்டு இருந்தான். ஒரு குங்குமம் போட்டு கவுண்டர் ஸ்டைலில் இருக்கிறாரு. வாழ்த்துக்கள். படத்தை பார்த்துட்டு மீதியை பேசுவாங்க சார். நம்ம எல்லாரும் மேடையில் வந்துட்டு திரு ஞானவேல் ராஜா அவர்களை அழைக்கலாமா? ஞானவேல் ராஜா சார் ஒரு 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பாரோ அப்படி ஒருத்தர் இருப்பார். தட்ஸ் கால் ஈஸ்வரன் ஐயா, ஸ்டுடியோ கிரீனுடைய பார்ட்னர். சார் ஈஸ்வரன் ஐயா வாங்க. சார் ஞானவேல் சாருடைய அப்படியே பிரதிபலிப்பாக ஒருத்தர் வருவார் இங்கே, வாங்க. அண்ட் ஹாப்பி டு இன்வைட் த ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் எஸ்டிஆரோட சேர்ந்து கலக்கிற திரு கௌதம் கார்த்திக் அவர்களை மேலே அழைக்கிறேன். வாங்க சார். சார் வாங்க. வரலாமா? இதை எப்படி மறைக்க வேணாம் பார்த்தோம். ஓகேவா? கரெக்டாக இருக்கா? ஓகே, ரெடி? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 10 தலை டீசர் இன்றைக்கி பார்த்தீங்க. அண்ட் ஃபஸ்ட்டு சிங்கிள் நம்ம சத்தம், அது மிகப்பெரிய லெவலில் ரெஸ்பான்ஸ் இருந்தது. 10 தலை இன்றைக்கி மிக பரபரப்பாக மார்ச் 30 திரையரங்கில் வேர்ல்டு வைட் வெளியாகுது. மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, பெரிய லெவலில் ஸ்க்ரீன்ஸ் புக்கிங் எல்லாம் ஆரம்பிச்சிச்சு ஆல்ரெடி. அண்ட் இந்த படத்தை அதாவது கம்ப்ளீட்டாக ஒரு முதல்ல எல்லோரும் ரீமேக் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ரீமேக்கே மாற்றி ஒரு நல்ல அடாப்டேஷனாக நம்மளுக்கு இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. ஐ எம் ரியலி எக்ஸைட்டட். கிருஷ்ணா சொல்லுங்கள், இந்த படம் எப்படி 10 தலை உங்கள் கரியரில் எவ்வளோ முக்கியமான படம், எப்படி இந்த படம் வந்திருக்கு, இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கீங்க, வெகு விரைவில் நம்ம ஃபைனல் காப்பை எடுத்து ரிலீஸ்க்கு போகிறோம், சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். அதாவது ரொம்ப ஷார்ட் நோட்டீஸில் இன்ஃபார்ம் பண்ணி எல்லா ப்ரெஸ்ஸுமே இங்கே வந்ததுக்கு முதல்ல என்னுடைய நன்றிகள். இந்த படம் ஒரு 2.5 years ப்ராஜெக்ட். இந்த 2.5 yearsம் ஏதோ ஒரு வகையில் இது ஒரு லைம் லைட்டில் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த ப்ராஜெக்ட் ஒரு உயிர்ப்போட, அந்த உயிர்ப்போட வச்சதுக்காக முதல்ல உங்கள் பத்திரிகை நண்பர்கள் எல்லாத்துக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அந்த உயிர்ப்பு தான் இன்றைக்கி இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் ரிலீஸ் டைமில் இருக்குது. என்ன கேட்டால் படம் நல்லா வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் தான் பார்த்துட்டு சொல்லணும் படம் எப்படி இருக்குன்ட்டு. இன்றைக்கி என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஒரு படம் வெற்றி அடையிறதை தாண்டி அது எவ்வளோ பெரிய வெற்றி அப்படிங்கிறது தான் கொஞ்சம் பயத்தை கொடுக்குது. ஏன்னா எல்லாருமே வெற்றி கூட கிடைச்சிடும் போல் இருக்குது. அந்த வெற்றியோட கம்பேரிசன் வேற ஒரு இதில் வைக்கிறாங்க. அது எப்படி நடக்கும்னு தெரியாது, காலம்தான் அது நிகழ்த்தும். ஞானவேல் ராஜா அவர்கள் தான் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு ஆஃபர் பண்ணது. ஸோ நிச்சயமாக எல்லாரும் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி, இது இஸ் நாட் அ ரீமேக் ஃபிலிம், திஸ் இஸ் அடாப்டேஷன். அந்த படத்துக்கும் இதுக்கும் மோர் தென் 90% சேஞ்சஸ் இருக்கும். அதாவது அதிலிருந்து ஐ ரிட்டைன்ட் ஒன்லி 3-4 சீன்ஸ் ஆக்சுவலி. மற்றபடி எல்லாமே களம் மட்டும் எடுத்திருக்கேனே தவிர களத்திலிருந்து எல்லாமே, ஸ்க்ரீன் பிளேலேருந்து கதையிலேருந்து எல்லாமே வேறு ஒன்று இருக்கும். ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டேலாக தான் ப்ரெசென்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். எஸ்டிஆர் ஆக்சுவலாக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு எஸ்டிஆர் நீங்கள் இதில் பார்ப்பீங்க. அதே மாதிரி கௌதம் கார்த்திக் இது வரைக்கும் இல்லாத நிறைய ஒரு சர்ப்ரைஸ் இந்த படத்தில் அவர் கொடுப்பாரு. என்ன ஸ்பாட்டில் எங்களுக்கு நிறைய கொடுத்துருக்காரு. ஸோ அது கண்டிப்பாக ஆடியன்ஸ்க்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு நான் பிலீவ் பண்ணுறேன். அதே மாதிரி எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூஸ், கௌதமேனன் சார், பிரியா, பவானி சங்கர், ரெடின் கிங்ஸ்லி, மதுகுரு சுவாமின்னு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ட்ரோ, ஐ மீன் ஒரு ஃப்ரெஷ் ஆக்டர். அதோடு சேர்ந்து ஒரு முக்கியமான நடிகர் இந்த படத்தில் அறிமுகமாகிறாரு. ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அறிமுகமாகிற மிஸ்டர் கிருஷ்ணா அவர்களும் இதில் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அவரையும் அறிமுகப்படுத்திடுவோம். திடீர்னு பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆகிட்டேன், கிருஷ்ணா நீங்களும் நடிக்கிறீங்க அப்படின்னு. மிக முக்கியமான கேரக்டரில் கிருஷ்ணா நடிச்சிருக்காரு. ஆக்சுவலி அதில் அவர் நடிக்க வேண்டியது நிறைய crore கணக்கில் சம்பளம் கிட்டத்தட்ட
மிஸ்டர் ஈஸ்வரன் ஐயா அவர்களை நாங்கள் எங்களால் அஃபோர்ட் பண்ண முடியல, அதனால் கிருஷ்ணாவே நடிச்சிட்டாரு. இது நிறையா இந்த படத்தில் நிறைய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. கலையரசன் ஒரு முக்கியமான ஒரு ரோலில் பண்ணியிருக்காரு. டிஜே அருணாச்சலம் வந்து ஐ குடன்ட் ஃபர்கெட் ஹிம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நம்ம அசுரனில் பார்த்து மிரண்டிருக்கோம். ஸோ இதில் வேறு ஒன்று அவர் செஞ்சுருக்காரு. ஸோ நிறைய இருக்காங்க. ஆக்சுவலாக நான் நிறைய பேர் நான் மறந்துடுறேன். ஸோ ஆக்டர்ஸ் இத்தனை பேர் இருக்காங்க. ரஹ்மான் சாப் மியூசிக் நான் என்னோடய ஃபஸ்ட் டைமே அவரோட காம்பினேஷனில் ஒரு மெகா ஹைட், வி ஆல்ரெடி நோ தட். ஸோ இந்த படத்தில் வேறு ஒரு லெவலில் ஒரு மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த டீசரோட ஸ்டாண்ட் அவுட்க்கு காரணமே அவரோட மியூசிக் தான். ஸோ அதனால் தேங்க்ஸ் டு ரஹ்மான் சார் அண்ட் ஃபருக் பாஷா. ஸோ இஸ் அ டிஓபி ஆஃப் த ஃபிலிம். நீங்கள் பாருங்கள், டெஃபினட்டாக அவரோட ஒர்க் ரொம்ப பேசுகிற மாதிரி இருக்கும். பிரவீன் கேஎல் எடிட்டர் தான் எப்போவுமே ஒரு டைரக்டரோட ஃபர்ஸ்ட் ஆடியன். ஸோ அவர் என்ன கரெக்டாக கைட் பண்ணியிருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்டு ஆர் டைரக்டர் மிலன் அண்டு செட்டுன்னே தெரியாமல் இந்த படத்தில் பியூட்டிஃபுல்லாக எல்லாமே ரியலிஸ்டிக்காக மெயின்டைன் பண்ணுன்றதுக்காக முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். அது ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. அண்டு டைலாக் ரைட்டர் ராமகிருஷ்ணன் நிறைய, அதாவது எஸ்டிஆரோட படங்கள் அப்படிங்கும்போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு வசனங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு இடம் பெறும். அது கண்டிப்பாக இந்த படத்துலையும் இருக்கும். அண்ட் சாங்கோட லிரிக் ரைட்டர்ஸ் ஐ ஹவ் டு மென்ஷன் கபிலன், விவேக், ஸ்னேகன். இவங்க 3 பேர் எழுதியிருக்காங்க. ஸ்னேகன் ஃபஸ்ட் டைம் ரஹ்மான் சாரோட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லிரிக் இருக்கும் இதில். அண்டு கொரியோகிராஃபி பிருந்தா, சாண்டி அண்ட் அஜய் மாஸ்டர் 3 பேர் செஞ்சுருக்காங்க. இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த படத்தில், அதை நான் இன்றைக்கி சொல்லக்கூடாதுன்னு இருக்கேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு புது ஆடிஷன் ஐ எம் ஷூட்டிங் நவ். இப்போ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிச்சுட்டு நேராக ஷூட் தான் போகிறேன். அது படத்தில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது இன்னொரு நாள் அதை சொல்லணுன்றதுக்காக ஐ எம் நாட் ரிவீலிங். இல்லை ரிவீல் பண்ணட்டுமா? வேணாம் அதை ரிவீல் பண்ணுவோம், அப்புறம் போடுவோம். அது போஸ்டரோட போடுவோம். ஓகே சார், ஸ்டெப் பை ஸ்டெப். ஓகே, இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் ஒருத்தர் செய்கிறாங்க, சாயிஷா ஆரியா. ஐயோ, அனௌன்ஸ் பண்ணீங்க. ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வி நோ ஹர். அவங்க ஒரு பெரிய டான்ஸர்ன்ட்டு. இதில் எக்ஸ்க்ளூசிவ் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. நீங்கள் படம் பார்க்கும்போது டெஃபினட்டாக உங்களை பயங்கரமாக என்டர்டெயின் பண்ணுவாங்க. ஸோ சரி, ரிவீல் பண்ணியாச்சு. சரி, அண்ட் ஆக்ஷன் இது நான் அஃப்கோர்ஸ் இந்த படமே ஒரு ஆக்ஷன் பேஸ்ட். சக்தி சரவணன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டண்ட் கோரியோகிராஃபர். இந்த படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நிச்சயமாக ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் அவருக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ 6 மணிக்கு கால் ஷீட் இருக்குது. அதனால் அதுக்கு முன்னாடி குயிக்காக சில கேட்டுட்டு உங்களை அனுப்பிச்சிடுறேன். எப்படி ரஹ்மான் சார் உங்களுக்குன்னு வரும்போது மட்டும் பிரமாதமாக டியூன்ஸும் சாங்ஸும் போட்டு கொடுக்குறாரு. அதை விட முக்கியமாக ஒரு ப்ரொமோஷன் சாங்கில் அவரும் அவர் பையனும் வந்து நடிக்கிறாங்க. இந்த ஸ்பெஷாலிட்டி அதுவும் எங்கேருந்து யூஎஸ்லேருந்து வந்து நடித்து கொடுத்துட்டு திருப்பி யூஎஸ் போகிறாரு. எப்படி உங்களுக்காக மட்டும் இதெல்லாம் பண்ணுறாரு? நாங்கள் பெனிஃபிட் ஆகிட்டோம் ஸ்டுடியோ கிரீனில். பட் உங்களுக்காக எப்படி ஏஆர் ரஹ்மான் சார் இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு? என்ன அந்த பாண்டிங் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஐ பிளஸ் டு ஹேவ் இஸ் கிரேஸ் சார். ஆக்சுவலி எப்போவுமே நான் எது கேட்டும் ரஹ்மான் சார் இல்லைன்னு இது வரைக்கும் சொன்னதே இல்லை. டியூன் கூட எத்தனை டியூன் கேட்டாலும் அது எதுவுமே அவர் நான் சொல்ல மாட்டார். அதனால் ஐ பிளஸ் டு ஹேவ் திஸ் எப்போவுமே. அது அவ்வளோதான் உங்களுக்காக. இன்ஃபேக்ட் வி ஆர் ரியலி ஹாப்பி. அந்த ப்ரொமோ சாங் ஷூட் பண்ணும்போது அவரும் அவர் மகனும் வந்து ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணி அந்த சாங்கை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய எஃபர்ட். இப்போ நீங்கள் நம்ம சத்தம் பார்த்தீங்கன்னா அந்த லிரிக் வீடியோ ரெடி ஆகிடுச்சு. அவர் கடைசி நேரத்தில் பார்த்துட்டு அவர் லண்டனில் இருந்தார். அப்போ வந்து திடீர்னு கிருஷ்ணா கிட்ட வந்து சொல்கிறாரு, சார் ரஹ்மான் சார் வந்து ஏதோ ஒன்று ஆட் பண்ண நினைக்கிறாரு, கொஞ்சம் 2 நாள் போஸ்ட்போன் பண்ணுங்க அப்படின்னாரு. என்ன அப்படின்னு பார்த்தா அவர் அங்கே ஒரு டீமை செட் பண்ணி ஷூட் பண்ணி அந்த வீடியோ அனுப்புகிறாரு. அவர் லிரிக் வீடியோவில் வந்து அந்தளவு அந்த சாங் மேலே அவருக்கு இருக்கிற அதீத அந்த ஒரு என்ன சொல்கிறது பாசம். கிருஷ்ணாவனுடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், கிருஷ்ணாவுடைய பாடல்கள் மிக பெருசாக ஜெயிக்கணும், 10 தலை பெருசாக ஜெயிக்கணுன்றதுக்காக ரஹ்மான் சார் இவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் சொன்னேன் 3 நாள் இல்லைங்க 5 நாள் கூட வெயிட் பண்ணலாம், ரஹ்மான் சார் கொடுக்குறாருன்னா வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சத்தம் பாட்டில் அவ்வளோ சூப்பர் டூப்பராக ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இந்த டீசருக்கும் அந்த மாதிரி வெளிநாட்டிலிருந்து ஃபுல்லாக கோஆர்டினேட் பண்ணி இந்த டீசருடைய பேக்ரவுண்ட் மியூசிக் அந்த எல்லாமே ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. கிருஷ்ணா, உங்களுக்கு மிகப்பெரிய பிளெஸிங் ரஹ்மான் சார். கண்டிப்பாக. ஸோ லெட்ஸ் ஆஸ்க் ஈஸ்வரன் ஐயா சார், 10 தலை எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க? ஞானவேல் சாரும் நீங்களும் ஒரு பார்ட்னராக
ஞானவேல் சாருடைய பார்ட்னராக சொல்லுங்கள், ஹவ் எக்ஸைட்டட் நீங்கள்? முதல்ல பக்கத்தில் ரொம்ப குறுகிய காலத்தில் அழைத்து இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, அதுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றி. இந்த இடத்துல நிற்க வச்சிருக்கிற என்னுடைய மகனுக்கு நன்றி சொல்லணும். அவர் விவசாயி. இது எனக்கு படமும் பிடிக்கும், ஆனால் படமாக எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. இப்படி கொண்டாந்து ஏமாந்து பையனை விட்டுட்டுமேன்னு நினச்ச காலமெல்லாம் உண்டு. அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஒரு இடத்துல போய் நிற்கிற போது சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் நான் வந்து மைசூரில் தான் படித்தேன். பெங்களூர் போகிறபோது இந்த படத்தை பார்த்தேன் கன்னடத்தில் படம் பார்க்குற போது நான் முடிவு பண்ணினது வந்து எஸ்டிஆர் கூட நான் இது வரைக்கும் நேரில் பார்த்ததில்லை. எஸ்டிஆர் இருந்தால் நல்லா இருக்குது, இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்கும்னு நினச்சேன். அப்போ தம்பி வந்து ஃபோக்கஸ் ஆகி வரல. பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கப்புறம் இவர் வந்து 2 பேரும் பண்ணியிருக்கிற விதங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்ல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. நான் வந்து இவருடைய வளர்ச்சியிலையும் சரி அவருடைய வளர்ச்சியிலையுமே எனக்கு படு சந்தோஷம் உள்ள ஆள். நான் அப்படி கொண்டு வந்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். 2வது வந்து கிருஷ்ணா சார் வந்து நான் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, நீ நடிக்க கூப்பிட்டார் 2006. ஒருவேளை அப்போவே 2 பேருமே ஊருக்கு போயிருப்போம்னு நினைக்கிறேன். அந்த வாய்ப்பை நான் கெடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு படங்களும் கேட்டு ஒரு சின்ன 2 இது மட்டும் பார்த்தோம்னா திருட்டுத்தனமாக பார்த்தோன்னு கூட சொல்லலாம். அப்படி பார்க்குற போது 2 பேருமே, அது இவருடைய போர்ஷன், எஸ்டிஆருடைய போர்ஷன் எல்லாம் சும்மா சின்னது ஒரு 2 செகண்ட் எல்லாத்தையும் திணற வச்சிடும். அப்போ இதில் நாம் யாருக்கெல்லாம் நன்றி சொல்கிறதுன்னு எடுத்துகிட்டு எனக்கே பயமாக இருக்குது. இந்த டெக்னீஷியன்ஸ் ஃபுல்லாகவே எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏஆர் ரஹ்மான் சார் வந்து எப்படி ஜில்லுன்னு ஒரு காதலில் ஒரு 3-4 சாங்கை பெரிய ஹிட்டாக கொடுத்தாரோ, அதுக்கு விட இது நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவருடைய சன்னுடைய ஒரு சாங்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குது. அவருக்கு இவ்வளவு திறமை இருக்குமாங்கிறது தெரியாமல் போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளுக்கும் பார்க்குற போது அடடே இது கரெக்டான பொருத்தம். டிலே ஆகுது, கொஞ்சம் ஏதோ ஒரு ரீசன்னால் டிலே ஆகிட்டு வந்தது. நம்மளுக்கு உதவி செய்தவர்கள், இந்த படத்துக்காக வந்தவங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுவங்க, தம்பி போல இருக்கிறவங்க நிறைய வெயிட் பண்ணி நடிக்க வேண்டியதாக இருந்தது. அவங்களுக்கெல்லாம் ஒரு சிரமங்களாக இருந்தாலும் நல்லபடியாக முடித்து கிருஷ்ணா சார் இதை கொண்டாந்து நிறுத்தியிருக்காருங்கிற போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் தனஞ்சயன் சார் நிறைய இதுக்காக ரிஸ்க் எடுத்து எல்லாம் பண்ணிகிட்ருப்பார். நான் ஏதாவது வருவேன் அப்பப்போ, போய் ஏதோ கொஞ்ச நேரம் பேப்பர் படிப்பேன். ஷூட்டிங் போகிறதுன்னு போனதில்லை இது வரைக்கும். 2 படத்துக்கு போயிருக்கேன், அதோடு சரி. அப்போ நீங்கள் என்ன எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம்னா, நாம் ஆதரிக்கிற நடிகர்கள், நாம் ஆதரிக்கிற டைரக்டர், நம்ம ஆதரிக்கிற மியூசிக் டைரக்டர் எல்லாத்தையும் தாண்டி சாயிஷா ஆரியா வந்து நான் கேட்டேன், எப்படி இப்போ அவங்கள போய் கூப்பிட்டீங்க, நல்லாவே இருக்குது. இல்லை அவங்களே கூப்பிட்டாங்கன்னாங்க. அப்போ இது ஒரு பெரிய சந்தோஷம். அவங்க வந்து எல்லா விதத்துலேயும் டான்ஸில் வந்து கலக்கிறவங்க. அப்போ நாம் இது யாருக்கு இதில் நன்றி சொல்கிறது அப்படின்னு டெக்னீஷியன்ஸுக்கு போகிற பெரிய பழக்கம் எனக்கு இல்லாதனால டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் என்னுடைய கைகூப்பி என்னுடைய வணக்கங்கள். கிருஷ்ணா சார் பெரிய அளவில் பண்ணியிருக்காரு. கன்னட படத்தை எடுத்து அந்த நர்தன் ஒருத்தர் பண்ணி அப்புறம் அவர் என்ஓசி கொடுத்து டோட்டலாக அந்த படமே இல்லைங்கிற அளவுக்கு மாற்றிருக்காங்க. நாம் இது இல்லைன்னு சொன்னாலும் கூட நம்புற அளவுக்கு தான் இருக்கும். நாங்கள் காப்பி பண்ணல, எங்கள் சொந்த படம்னாலும் நம்புற அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு பெரிய சந்தோஷம். ஏஆர் ரஹ்மான் சார் இது சொல்லவே வேண்டாம். நான் அந்த ஒன்றுக்கு மட்டும் அன்றைக்கி போயிருந்தேன். ஒரு குழந்தை, திறமையுள்ள குழந்தை எப்படியோ அப்படித்தான் அவர். அந்த மாதிரி வாங்குன்னு வாங்கி தள்ளியிருக்காரு. அந்த சன்னை அப்படி பாடியிருக்காங்க. எல்லாருடைய முயற்சியிலையும் நான் ஒரு எம்ஜிஆர் ரசிகன். அப்புறம் அதில் எஸ்டிஆர் வந்துடுது, அப்புறம் தம்பி, இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த படத்தை வந்து பெரிய அளவில் கொண்டு வந்து இவங்களுக்கு ஒரு வளர்ச்சி, டெக்னீஷியன்களுக்கு ஒரு வளர்ச்சி வரும்னா முதல்ல சந்தோஷப்படுறாள் நானும் அத்தை இருப்பேன். அப்புறம் அடுத்தடுத்து படங்கள் வந்து கிருஷ்ணா சாருக்கும் கிடைக்கணும். ஏன்னா பெரிய போராட்டம், அவருதும் ஒன்றும் சாதாரணமான போராட்டம் இல்லை. பெரிய போராட்டத்தை தாண்டி வந்து இதை மாற்றி சுத்தமாக சேஞ்ச் பண்ணி ஒரு படத்தை எடுத்து சில நிகழ்ச்சிகள் இப்போ இதையே பார்த்தோம்னா, நான் வந்து அங்கே போய் அந்த மஃப்டிங்கிற படத்தை கன்னடத்தில் பார்த்துட்டு இதை பார்த்தோம்னா சம்மந்தமே இல்லை. அவ்வளவு நல்லா பண்ணியிருக்காங்க. பிரியா பவானி சங்கர், நம்ம கௌதம் மேனன், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியம். ஒரு ஒரு சின்ன பிரச்சனைகளையும் கூட அவங்களுடைய இது இல்லாமல் இல்லை, அவ்வளவு தூரம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணியிருக்காங்கன்னு நான் சொல்லுவேன். ஏதாவது விட்டுருந்தேன்னா மன்னிச்சுக்கணும். ரொம்ப பிரமாதம். இது அப்படியே நீண்டு தயாரிப்பாளருக்கும் என்னை இங்கே நிற்க வச்சிருக்கிற என்னுடைய மகனுக்கும்
அவனுக்கு உதவி செய்த எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி, இவங்க எல்லாரும் நல்ல எனக்கு அவ்வளோ உணர்ச்சி வசப்பட்டிருக்கு. ஈஸியாக நான் மணிக்கணக்கில் பேசுகிறாள். கொஞ்ச நாள் அரசியல் இருந்தேன், மணிக்கணக்கில் பேசுகிறேன். பட் எனக்கு இதில் சந்தோஷத்தில் எனக்கு பேச்சு வரல. அவ்வளோதான். எல்லாம் எனக்கு வேண்டியவங்க இருக்காங்க. ஆண்டவன் இதை நல்லபடியாக கொண்டு வந்து எம்ஜிஆருடைய ஆன்மாவும் உங்களை எல்லாம் ப்ளஸ் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். ஈஸ்வரையா கலக்கிட்டீங்க, ரொம்ப நல்லா பேசுனீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. 5:31 இப்போ டீசர் ப்ரீமியர் ஆயிடுச்சு வேர்ல்டு வைட். எல்லாருமே பார்க்குற இந்த டீசரை வந்து இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதுக்கு அடுத்ததாக இந்த படத்துடைய கதாநாயகன் அண்ட் எஸ்டிஆரோட சேர்ந்து மிக பெருசாக பிரமாதமாக பண்ணியிருக்காரு கௌதம் கார்த்திக். அவருடைய கரியரில் கண்டிப்பாக ஒரு பிரேக் த்ரூ படமாக இந்த படம் 10 தலை அமையும். கௌதம் கார்த்திக் ப்ளீஸ் இப்போ சாங் ஷூட் போகிறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ அபவுட் 10 தலை அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் ஹியர். இந்த டீசர் லான்ச் அப்போ உங்களை இன்வைட் பண்ணேன், ஷூட்டிங் டைரெக்டாக வராமல் நான் வந்துடுறேன் சார் பரவாயில்லன்னு சொல்லி வந்தீங்க, அதுக்கு நன்றி. சொல்லுங்கள் சார். நம்ம படம் சார், கண்டிப்பாக வரேன். அண்ட் எல்லாருக்கும் வணக்கம், தேங்க்யூ எல்லோரும் இங்கே வந்து நம்மளை சப்போர்ட் பண்ணதுக்கு. ஃபர்ஸ்ட் உங்களுக்கும் நல்லா பிஸி ஷெட்யூல்லாம் இருக்கும், ஸோ நீங்கள் டைம் எடுத்து இங்கே வந்ததுக்கு பெரிய நன்றி. கண்டிப்பாக என் மனசில் இருக்கிறது எல்லாமே பேசிட்டாங்க, ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பேச போகிறேன்னு எனக்கு தெரியாது. பட் டெஃபினட்டாக இந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸிங்காக தான் இருந்தது. அண்ட் ஐ ஒர்க் ஆன் 2 versions ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அண்ட் டெஃபினட்டாக இது மஃப்டி மாதிரி இருக்காது. இட்ஸ் அ டோட்லி டிஃப்ரெண்ட் ரீவேம்ப்ட் கதைன்னு சொல்லலாம். அண்ட் ஐ திங்க் ஐயா சொன்ன மாதிரி கிருஷ்ணா சார் பயங்கரமாக போராடி இருக்காரு. இது எப்படி யாருக்கு ஜெயித்தாலும் இவருக்கு கண்டிப்பாக ஜெயிச்சு தான் ஆகணும், அந்த மாதிரி நானும் வேண்டிக்கிட்டு தான் இருக்கேன். அண்ட் மெயினாக சொல்லணுன்னா எஸ்டிஆர் கூட ஒர்க் பண்ணது தான் எனக்கு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. எனக்கு அண்ணன் வந்து கலக்கிட்டாரு. அண்ட் ஐ எம் ஆல்சோ an எஸ்டிஆர் ஃபேன்னால, ஸோ ஐ ஹேட் மெனி ஃபேன் மூமெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் தட் வாஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் ஃபார் மீ. அண்ட் மற்றபடி தி சாங்ஸ் ஹவ் கம் அவுட் சூப்பர். டெக்னீஷியன்ஸ் வந்து பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, ஆல் ஆஃப் தெம். அண்ட் மெயினாக நான் சொல்கிறது வந்து ஐ காட் டு ஒர்க் அ லாட் வித் சக்தி சரவணன் சார், ஃபைட் மாஸ்டர். ஸோ எனக்கு நிறைய ஃபைட் சீக்வன்சஸ் இருக்கிறதுனால அவர் கூட பயங்கரமாக ஜெல் ஆகிட்டு பார்த்துருக்கேன். அண்ட் ஐ ஒர்க் டு தம் அ லாட். அண்ட் ஐ திங்க் அவருக்கு நிறைய ஒரு டேலண்ட் இருக்குது. அது கண்டிப்பாக இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் நிறையா பண்ண போகிறாரு. அண்ட் இட்ஸ் கோயிங் டு ரியலி ஷைன். ஸோ அவருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் நான் இப்போ சொல்லிக்கிறேன். அண்ட் மற்றபடி எல்லாமே சொல்லிட்டீங்க. ஸோ ஆல் மை கோ ஆர்டிஸ்ட் மதுகுரு சுவாமி, டிஜே அருணாச்சலம் அண்ட் Priya, obviously Priya. And all of them done a wonderful job. எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேடு கொடுத்துருக்காரு. அண்ட் just one small thing I wanted to say, கிருஷ்ணா சார் என்னை ஃபஸ்ட் டைம் இங்கே இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்டு மீட் பண்ணும்போது சொன்னார் என்கிட்ட, உனக்கு ரொம்ப சாஃப்ட் ஃபேஸாக இருக்குது, கண்ணெல்லாம் ரொம்ப ப்ளசண்ட்டாகவே இருக்குது, இந்த கேரக்டர் அப்படி இருக்கவே கூடாது, கொஞ்சம் கோவப்பட்டுக்கோ, கொஞ்சம் அதெல்லாம் பழகிக்கோ அப்படின்ட்டு என்னை திட்டினார். ஸோ அப்போதுலேருந்து அதை ட்ரை பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி இந்த ப்ராஜெக்டில் ஒரு டிஃப்ரென்ஸ் காட்ட பார்த்துருக்கேன். ஸோ அது கரெக்டாக உங்ககிட்ட சேரணும்னு நான் நம்புகிறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் இட் ஒர்க்ஸ் அவுட். தேங்க்யூ ஆல் ஒன்ஸ் அகேன் ஃபார் கமிங் ஹியர். தேங்க்யூ கௌதம். எஸ்டிஆர் அண்ட் கௌதம் கார்த்திக் காம்பினேஷன் கண்டிப்பாக 10 தலை படத்தில் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. அவங்க 2 பேரும் அந்த ஒரு கம்ராட்ரி, அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த அன்பு ரொம்ப அருமையாக ஒவ்வொரு சீன்லேயும் வந்திருக்கு. ஈஸ்வரனையா சொன்ன மாதிரி இந்த படம் முஃப்டின்ற படத்தினுடைய ஒரு அடாப்டேஷனாக இருந்தாலும் இந்த மேக்கிங் ஆஃப் கிருஷ்ணா இஸ் கோன் டு மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். அதுதான் வந்து இந்த படத்தை வந்து இப்போ ஞானவேல் சார் வந்து இந்த படத்தை இன்னும் 2 மொழிகளில் மறுவாக்கம் செய்யணும்னு பிளான் பண்ணியிருக்காரு இந்த வருஷனை. ஸோ அந்தளவு இந்த படம் அமைஞ்சிருக்கு. இப்போது வந்து என்கிட்ட சொன்னார், சார் டப்பிங் எல்லாம் விட்டுருங்க சார், நம்ம ஒன்லி தமிழ் மட்டும் ரிலீஸ் பண்ணுவோம், மீதி லாங்குவேஜில் இந்த படத்தை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கிருஷ்ணா சார் அப்படியே லாக் பண்ண போகிறாரு. அடுத்தடுத்த லாங்குவேஜில் இந்த படத்தை எடுக்கணுன்ற பிளான் வந்துடுச்சு. அந்தளவு இந்த படம் ரொம்ப சூப்பராக கிருஷ்ணா நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவருக்கு இந்த நேரத்தில் ஸ்டுடியோ கிரீன் சார்பில் நம்மலாம் வாழ்த்து சொல்கிறோம். அண்ட் கிருஷ்ணா 30th நீங்களாம் திரையரங்களை பார்க்க போகிறீங்க. அதுக்கு முன்னாடி 18ஆம் தேதி மிக பிரம்மாண்டமான லெவலில் நேரு இண்டோர் ஸ்டுடியோத்தில் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடக்க போது மிகவும் பிரம்மாண்டமாக அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிகிட்ருக்கோம் ஸ்டுடியோ கிரீன் டீமில். அண்ட் எல்லா ஊடக நண்பர்களும் இப்போயே நாங்கள் உங்களுக்கு பிளாக் பண்ணுறோம். உங்களுடைய ஈவினிங் நேரத்தை எங்களோட செலவிடுங்க. ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு பிரமாதமான ஒரு ஈவெண்ட்டை 18th ஈவினிங் நம்ம பண்ண போகிறோம். எல்லா பாடல்களும் அங்கே நீங்கள் பார்க்க போகிறீங்க, விஷுவல் பார்க்க போகிறீங்க. அண்ட் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஆடியோ லான்ச் ஈவெண்ட் 18th ஈவினிங் நீங்கள் வந்து நேரு இண்டியா ஸ்டேடியத்தில் பார்க்க போகிறீங்க. அப்போ உங்களெல்லாம் மீண்டும் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி கூல் சுரேஷை வந்து நம்ம என் பண்ண சொல்லுவோம். ஏன்னா எங்கள் படத்துக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக எல்லா இடத்துலையும் போயிட்டு ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கிற கூல் சுரேஷ்க்கு எவ்வளோ நாள் நன்றி சொன்ன பத்தாது. சுரேஷ் இல்லை கண்டிப்பாக சார் வந்து இப்போ டப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டார். 10ஆம் தேதி வராரு. டப்பிங் இப்போ முடிஞ்சிச்சு.
இல்லை இந்த டீசர் லான்ச் வந்து நான் பிளான் பண்ணவே இல்லை. அவர் ஊரில் இல்லை. கரெக்டாக நாங்கள் என்ன சொன்னோம், அவர்கிட்ட சொன்னோம் இங்கே வந்து ஒரு சின்னதாக குட்டியாக நாங்கள் தியேட்டரில் லான்ச் பண்ணோம்னு நினச்சிருந்தோம். பட் திடீர்னு வந்து நம்ம ப்ரெஸ்ஸுக்கு ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணோம்னு சொல்லிட்டு இங்கே பிளான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான். இல்லை, அவர் ஊர்லேருந்து 10ஆம் தேதி வந்த உடனே 18ஆம் தேதி ஆடியோ லான்ச்சுக்காக முன்னாடி வந்துடுறாரு. கவலைப்படாது. அது பிறகு ப்ரொமோஷனில் இருப்பார். ஃபுல்லாக அவர் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காரு. நீங்கள் தான் இப்போ நீங்களே சொல்லுங்கள், நீங்கள் தான் டப்பிங் பண்ணி முடிச்சு வந்திருக்கீங்க. இல்லை, ஆக்சுவலி அவர் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கார். ஸோ அதனால் வந்து அதுலேருந்து உடனடியாக வெளியே வர முடியல. அட் ஆஸ் அ கோர்ஸ் அந்த டியூரேஷனை முடிச்சு ஆகணும் அவர். ஸோ அது முடிச்சிருவார். முடிச்சுட்டு இஸ் கம்மிங் ஆன் 15th இங்கே வராரு. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இவங்க எல்லாத்தையும் மீட் பண்ணி எக்ஸ்க்ளூசிவாக எல்லாத்தையும் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஐ வில் டூ தட். பெரிய லெவலில் அவரே அந்த படம் பார்த்துட்டு நீங்கள் ட்வீட் பார்த்துருப்பீங்க. அவரே ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கார். அதனால் அவருடைய இது வந்து பங்களிப்பு ப்ரொமோஷனில் கண்டிப்பாக இருக்கும். 18ஆம் தேதியிலேருந்து அது தொடங்கும். தேங்க்யூ சார். சார் மைக்கு கொடுத்தார டக்குன்னு ஏதோ கேள்வி கேட்டு மைக் போயிடுச்சு மாதிரி. நன்றி. இப்போ வந்து நிறையா பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் வந்து சிம்புக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணுறீங்க, இப்படி நீங்கள் சிம்புக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாக்க மற்ற ஹீரோஸ்லாம் வந்து உங்களை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னு. நான் வந்து சிம்புவை நடிகராக மட்டும் பார்க்கல, நான் வந்து அவருடைய ரசிகர். சிம்பு தான் என் மூச்சு, சிம்பு தான் என் பேச்சு, சிம்பு தான் என் வாட்ச்சு. அந்த வாட்ச் எப்படி சுற்றிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி நான் அப்படியே சுற்றிக்கிட்டே தான் இருப்பேன். அதனால் இதுக்கு வந்து அவங்க அதை சொல்லுவாங்க இதை சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லை. என்னை அறியாமலேயே ஒரு சாமி வரும் இல்லையா, என்னை அறியாமலே ஒரு சந்திரமுகியாக மாறுற மாதிரி நான் எஸ்டிஆர் மேலே ரொம்ப ஒரு பக்தியாக உள்ளாள். அதனால் இதை வந்து எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்றது தெரியல. அதனால் இந்த விஷயம் மூலமாக நான் வந்து வெளிப்படுத்திகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இப்போ கௌதம் கார்த்திக் சார் கூட இப்போ சொன்னாங்க, அவர் சார் வந்து ஒரு ஸ்டாரோட பையன் அப்படி இருந்தும் அவர் கூட சொல்கிறாங்க நான் வந்து சிம்புவோட ஃபேன் தான் அப்படின்னு. ஸோ இதே மாதிரி தான் எல்லா நடிகருமே சிம்புவோட ஃபேனாக தான் கண்டிப்பாக இருப்பாங்க. சில பேர் வெளியில் சொல்லுவாங்க, சில பேர் வெளியில் சொல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறையா பேருக்கு ரசிகர் மன்றம் இருக்குது, போர்டு வச்சு பண்ணுறாங்க. ஆனால் சிம்பு அவர்களுக்கு போர்டும் இருக்குது. சில பேர் போர்டு வைக்காமலே மனசுக்குள்ளேயே சிம்பு அவர்களை வந்து நல்லா இருக்கணும், அவர் வந்து அப்படி வரணும் இப்படி வரணும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு அறிமுகம் இல்லாதவங்களாம் கூட எனக்கு ஃபோன் பண்ணியோ இல்லை என்ன நேரில் பார்க்கும்போதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அதனால் சிம்பு எப்போவுமே மாஸ் தான். அது நிறையா பேர், நிறையா நடிகர்கள், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸே சொல்லியிருக்காங்க. சிம்புக்கு வந்து எப்போவுமே ஒரு மாஸான ஹீரோ தான். அவர் வருஷத்துக்கு ஒரு படம் நடித்தாலும் சரி, 5 வருஷம் கழித்து ஒரு படம் நடித்தாலும் சரி, எப்போவுமே மாஸாக தான் இருப்பார். ஆனால் இப்போது மாநாடுக்கு அப்புறம், வெந்து தின்றதுக்கு அப்புறம் இப்போ 10 தலை இப்படி நல்லா தொடர்ந்து நல்லா சூப்பர் ஹிட் படங்களாகவே கொடுத்துட்டு வராரு. ரசிகர்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஒரு ட்ரீட்டு தான். அது நான் நிறைய இடத்துல ப்ரெஸ் மீடியா பீப்புளை சந்திக்கிறப்போ கேட்பாங்க, ஒரு படத்துக்கு வந்து நீங்கள் வித்தியாசமாக எதனா ஒன்று ப்ரமோட் பண்ணிட்டு வருவீங்க, உங்கள் தானே தலைவன் எஸ்டிஆர் அவர்களோட படத்துக்கு நீங்கள் வந்து எப்படி ப்ரமோட் பண்ண போகிறீங்க, அந்த படத்துக்கு தேட்டரில் ஃபஸ்ட் நாள் எப்படி வர போகிறீங்க அப்படின்னு. நான் குதிரையில் வந்தேன், அதில் வந்தேன், இதில் வந்து என்னத்துலேயே வந்தேன், எல்லாத்தையும் பார்த்துருப்பேன். இப்போ இந்த படத்துக்கு வந்து ஹெலிகாப்டரில் வரலாம் அப்படின்னு சொல்லி ஹெலிகாப்டரில் வரலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. இப்போ சார் பட்ஜெட்டை சொல்லாதீங்க சார், என்னோட வீடை விற்று, என் பக்கத்து வீட்டுக்காரன் வீடை விற்று, எதிர் வீட்டுக்காரன் வீடை விற்றா வச்சு நான் வந்து ஹெலிகாப்டரில் வரது அது பிளான் பண்ணிட்டேன். நான் அதுக்கு பிளான் பண்ணிட்டேன். இப்போ ஹெலிகாப்டரில் வந்து பூ தூவுறதாக ஒரு பிளான் இருக்குது. இது வந்து நான் ஏதோ என்னப்பா இவர் வந்து ஏதோ ரொம்ப அதிகமாக இது எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாரு போல் அப்படிலாம் இல்லை. என் தலைவன் மேலே இப்போ வந்து கோயில் கலசம்லாம் பார்த்துருப்பீங்க, அதுக்கு எப்படி கும்பாபிஷேகம் பண்ணும்போது மேலே ஏறணும் அப்படின்னாக்கா அந்த இதெல்லாம் போட்டு அந்த கட்டையெல்லாம் கட்டி தான் மேலே போய் ஊற்றுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி என் தலைவனை நான் கீழேருந்து பார்க்குறத விட மேலேருந்து அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹெலிகாப்டர் பர்மிஷனுக்கு வேலைக்காக இப்போ நான் வந்து சில வேலைகள்லாம் அதை பற்றி சம்மந்தப்பட்ட ஆளுகள்கிட்ட டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்கேன். கூடிய விரைவில் கண்டிப்பாக ஹெலிகாப்டரில் வர்றதுக்கு நான் பிளான் பண்ணுவேன். அது வந்து நீங்கள் கண்டிப்பாக எப்போ கூல் வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது கண்டிப்பாக செஞ்சுட்டான் அப்படின்னு நீங்களே கண்டிப்பாக சொல்லுவீங்க. நான் மட்டும் இல்லை, உங்களோட எதிர்பார்ப்பும் அதுதான். ஏன்னா ஒரு படத்துக்கும் கூல் சுரேஷ் வந்து ஏதோ ஒன்று வித்தியாசமாக பண்ணிட்டு வரான். இவர் வந்து தலைவனாக நினைக்கக்கூடிய என் தலைவன் எஸ்டிஆர் படத்துக்கு இவர் எப்படி வரப்போகிறார் அப்படின்னு நீங்களே யோசிக்கிறீங்க இல்லையா. கண்டிப்பாக ஹெலிகாப்டரில் வர்றதுக்கு நான் பிளான் பண்ணுறேன். சரிங்களா? கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். நம்ம வந்து கூடிய விரைவில் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் சந்திப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ கூல் சுரேஷ். நான் அப்படி பார்த்தது ஒன்று ஹெலிகாப்டர் பட்ஜெட், அப்புறம் ஹெலிகாப்டர் எங்கே லேண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தேன். ஏன்னா திரையரங்கில் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா எங்கே லேண்ட் பண்ணுறது, திரையரங்கு மேலே லேண்ட் பண்ணுறதா இங்கேயாவது லேண்ட் பண்ணுறதா தெரியல. சரி, உங்களுடைய அந்த ஒரு எண்ணத்துக்கும் அந்த என்ன சொல்கிறது நம்பிக்கைக்கும் என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். கூடவே இருங்க, நிறைய பண்ணுவோம். அண்ட் அடுத்ததாக உங்கள் எல்லோரையும் 18
மார்ச் அன்னைக்கு நம்ம வந்து ஆடியோ லான்ச்சில் ஒரு பிரம்மாண்டமான விழாவில் சந்திப்போம். இந்த குறுகிய நேரத்தில் எங்களோட அழைப்பு ஏற்று வந்த அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் நன்றி, சுரேஷ் சந்திர சாருக்கும் நன்றி, அண்ட் எல்லா ஊடகங்களும் நன்றி. கடைசியாக ஒரு வார்த்தை. சுரேஷ் சந்திர சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்ல மறந்துட்டேன். ஐம் ரியலி சாரி. ஸோ இவ்வளோ ஷார்ட் டைமில் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணது நீங்கள் தான் சார். தேங்க்யூ சார். உங்களுக்கு நிறைய நான் தொல்லை கொடுத்துருக்கேன். ஐ நோ தட். சாரி ஃபார் தட். ஸோ 18th மார்ச் ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச் இருக்குது. ஸோ திஸ் இஸ் அன் இன்விடேஷன் மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வரணும். அவ்வளோதான். தேங்க்யூ. அப்புறம் சொல்கிறேன் சார், எல்லாம் நிறைய விஐபி இருக்க போகிறாங்க. 18th மார்ச் ஒன்று மட்டும் கன்ஃபர்மேஷன். ஏஆர் ரஹ்மான் சார் லைவ் பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. 10 தலை படத்துலேருந்து பாடல்கள் லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ அது மட்டும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன். யாரெல்லாம் விஐபி வர போகிறாங்க ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது, இப்போயே சொல்லிட வேணாம். எக்ஸைட்டடாக நம்ம காத்திருப்போம் 18 மார்ச்சுக்கு. சார் லாஸ்ட்டாக எதாவது சொல்கிறீங்களா? ஐயோ ஏங்க, அவர் எங்கள் கூட மார்க்கெட்டிங் டீமில் இருக்காருங்க. நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறனோ எங்க கூட சேர்ந்து அவர் மார்க்கெட்டிங் பண்ணுறாரு படத்தை. எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறீங்க சொல்லுங்கள். பேங்காக்கில் நடத்து. ஆமாம், காரணம் அவர் அதான் சொன்னேன் இல்லையா, ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ரோக்ராமில் இருக்கார். அந்த ப்ரோக்ராம் வந்து பிரேக் பண்ண முடியாது. ஸோ எவ்ரிடே வந்து அதுக்காக ஒரு 4-5 hours அவர் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு வந்து எனக்கு டப் பண்ணி கொடுத்துட்டு போனார். சார் நீங்கள் எதுவும் சொல்லுங்கள் சார், லாஸ்ட்டாக முடிச்சிடலாம். தேங்க் பண்ணுற போது அந்த லிரிக்ஸ் எழுதினவங்களுக்கு கொஞ்சம் பண்ணாமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஸ்டுடியோ கிரீன் ஆஃபீஸில் என்னுடைய டாக்டர் இருந்து தினேஷ், இவர் தனஞ்சயன் சார், தினேஷ், லாயரு, அக்கௌண்ட்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் பாடுபடல இதுக்காக. அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, கூல் சுரேஷுடைய வீடு எங்கே இருக்குன்னு தெரியல, பக்கத்து வீட்டுக்காரர் டாக்குமெண்ட்டை கொஞ்சம் கரெக்டாக வச்சுங்க, பத்திரமா வச்சுங்க. அதனால் அதையும் தப்பிச்சாலும் சின்ன ஹெலிகாப்டர்லேயே வந்து அங்கே இறங்குவார். ரைட்டு, தப்பில்லை. எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சந்தோஷம். ஊடக நண்பர்களுக்கு மிக்க நன்றி. நிறைய கேள்விகள் நம்ம 18ஆம் தேதி பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மீடியா ஃபுல்லி அலவுட். அந்த எப்படி அதெல்லாம் செட்டப்பில் சுரேஷ் சந்திர சார் சொல்வார்.